வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்லீவ், அதாவது கிராண்ட்னு சொல்ல முடியாது, பட் ஒர்க் வைஸ் இது கொஞ்சம் கிராண்ட் கிடையாது, சிம்பிளான டிசைன் தான். ஸோ நம்ம ஒரு சிம்பிளான டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட சாரீ கலர் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இதுதான் ஆரஞ்சு, நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ. ஸோ இது உங்களுக்கு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ப்ளவுஸ் ஃபுல்லாகவே. ஸோ இது ஃபுல்லாக நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றத காட்டலாம். சாரியோட கலர் நம்ம ஒரு சில இடத்துல மட்டும்தான் ஆட் பண்ணுவோம், இல்லை நீங்கள் ஏதாவது மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயும் போல் நம்ம ஸ்லீவ் லைனில் ஒரு 2 லைன் ஜரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சாரியோட கலர் த்ரெட் இருக்கு இல்லையா, அது கொடுக்கணும். அது நார்மலாக செயினாக கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். அதாவது எப்பயுமே நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் அப்படின்னா பேக் செயின் ஸ்டிச்சு, இல்லைன்னா டபுள் கலர் செயின் அந்த மாதிரி கொடுப்போம். இப்போ நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்குறேன். ஏன்னா ஸ்டெம் ஸ்டிச் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் ஸ்டெம் ஸ்டிச் கொடுக்குறேன். இது எப்பயும் போல் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அதிலிருந்து கொஞ்சம் நம்ம ஹாஃப்க்கு மறுபடியும் ஒரு செயின், அதிலேருந்து லாங். ஸோ இதேவே நம்ம அப்படியே கண்டினியூவாக போடுவோம். ஸோ ஸ்டெம் ஸ்டிச் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ சேம் அதே தான், லாங் ஸ்டிச்சு எகெயின் அதோடைய ஹாஃபுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் லாக், எகெயின் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச்சு, எகெயின் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச். இதே தான் நம்மளுக்கு கண்டினியூ ஆகும். இது போட்டு முடித்ததுக்கப்புறம் தான் அதனுடைய லுக் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய ஃபுல் லுக் தெரியும். சேம் டைம் இது ஈவனாக, அதாவது ஒரே லைனில் வரும்போது தான் அதனுடைய அழகாக இருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் க்ராஸாக போனாலும் நல்லா இருக்காது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நான் செயினும் கொடுத்துட்டேன் ஜரியில். இப்போ இந்த மாதிரி மெஹந்தி கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் கோல்டு மாற்றி மாற்றி கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெஹந்தி கலரில் நம்ம 2 பீடாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம பீட் நீடில் எப்படி பீட் எடுக்கணும்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெம் ஸ்டிச் த்ரெட்டில் போட்டிருப்போம். பட்டு சேம் நம்ம 3 பீடாக நம்ம பீட், அதாவது சுகர் பீட்டில் கொடுத்துக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். நான் 2 கொடுத்து பார்க்குறேன். பட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் கொடுத்தா கிராஸ் எப்படி போடணுமோ அப்படி தான் போடணும். ஸோ அந்த கிராஸ் கரெக்டாக வரல 2 கொடுத்தா. ஸோ அதனால் நான் 3 கொடுத்து கரெக்டாக போட்டுக்கிறேன். இப்போ 3 அப்படின்னா 3 நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். 4 அப்படின்னா 4 கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 4 அப்படிங்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ நீட்டாக வர மாதிரி தெரியல. ஸோ நான் நல்லா 3 கொடுக்குறேன். உங்களுக்கு 4 வச்சு பார்த்துட்டு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் 4 வச்சுக்கலாம். பட் அதுக்கு மேலே வைக்க முடியாது. சேம் இப்போ 3 அப்படிங்கும்போது அதோட சென்டர் பாயிண்ட் செகண்ட் பீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சேம் இதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக எகெயின் மெஹந்தி கலரில் செயின் நம்ம ஃபுல்லாக சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். சேம் டைம் ஸ்டெம் ஸ்டிச் எப்படி த்ரெட்டில் போடும்போது உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய லுக் தெரியுமோ, அதே மாதிரி இந்த பீட் ஃபில்லிங்கும் அதே மாதிரி தான். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அதோடைய லுக் தெரியும். ஸோ சேம் அதே ப்ராசஸ் தான். 3 பீடாக வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. சேம் டைம் நம்ம சென்டர் பீட்லேருந்து அப்படியே நம்ம லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் எடுத்து 3 பீடை அட்டாச் பண்ணிக்கணும். இது பர்ஃபெக்டாக அதே மாதிரி கொண்டு வந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம பீட் ஃபில்லிங் பண்ணலாமா, இல்லைன்னா ஒரு எம்போசிங்க்கு ஜர்தோசி வச்சுட்டு ஃபுல்லாக பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இது மாதிரி பண்ணாலே அழகாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். இது எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி யூஸ் பண்ணி போடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் நான் அட்டாச் பண்ண போகிறேன். எஸ் டைப்பில் நான் எப்பயுமே பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் 1 விட்டு 1 தான் பண்ணுவேன். அது ரொம்ப ஈஸி மெத்தட். ஸோ அதனால்
ஸோ இதையும் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன். ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்பர் 4ம் 0வும் எடுத்திருக்கேன். அதாவது சுகர் பீடும் நம்பர் 4ம் 1/1 எடுத்திருக்கேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா நம்ம மெஹந்தி கலர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் கொடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளோ ப்ராடாக இருக்குது. சேம் இதே தான் நான் வந்து நெக்குக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்கேல் வச்சு நான் லைன்ஸாக போட்டிருக்கேன். ஸ்கேல்னால் இந்த மாதிரி நான் எந்த கார்டும் கட் பண்ணல, இந்த மாதிரி மர ஸ்கேல்லையே அப்படியே கொடுத்துருக்கேன். நல்லா ப்ராடாகவே இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம டிசைன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த மாதிரி இப்போ வந்து நான் டாட் வச்சுருக்கேன். இதே மாதிரி ரேண்டமாக வந்து நம்ம டாட் வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி அதுக்கேற்ற மாதிரி டாட்ஸ் வந்து நம்ம அந்த போட போகிற மோட்டிஃபு ஃப்ளார்ஸு அதை பொறுத்து தான். நான் இதில் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிக் ஒர்க்கும் பண்ணுவேன், பீடு ஒர்க்ஸும் பண்ணுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கேப் விட்டு நான் வந்து டாட் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இவ்வளோ ஃபிட்டிங் ஸ்டோன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ வந்து அதை சென்டரில் மட்டும்தான் நான் வைக்க போகிறேன். அதை வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்க்காக காமிச்சேன். இந்த மாதிரி நம்ம ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் வந்து ரேண்டமாக, அதாவது 1/1 ஒன்று விட்டு ஒன்று வந்து நம்ம வைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அதுக்கு இன்னொரு ஸ்டோன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் இதே ஃபிட்டிங் ஸ்டோன் தான். மேக்ஸிமம் இது வந்து கையில் எடுத்து வைக்க முடியாது. நம்ம வந்து நீடில், நம்ம நார்மலாக ஸ்டோன்ஸ் வந்து வைப்போம் இல்லையா, கட் ஸ்டோன்ஸ் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீடில்லையும் எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா இது வெயிட்டாக இருக்கும். ஸோ பார்த்து தான் வைக்கணும். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஐ ஷேப் ஸ்டோன் தான் வைக்க போகிறோம். அது கொஞ்சம் பெரிய சைஸ், ஸோ அதனால் க்ளூ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் க்ராஸாக லைன்ஸ் போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயிட்டாக லைன்ஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து க்ராஸாக லைன்ஸ் போட்டிருக்கேன். இது இல்லாமல் இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த ஒவ்வொரு லைன்ஸுக்கும் இடையில இன்னொரு லைன் வந்து நீங்கள் வேறு டிசைன்ஸ் கொடுத்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. ட்ரையாக வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ட்ரை பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் எல்லாம் அலைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நான் அயன் பாக்ஸ் கீழே வழியாக நம்ம வச்சு அயன் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த க்ளூவை ட்ரை பண்ண வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி லைன்ஸ் எல்லாம் அலைஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி பென்சில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் அது அலைஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்படி 2 வீடாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ எண்டு நாட் போட்டுக்கலாம். சேம் இந்த ஐ ஷேப் ஸ்டோனுக்கும் அதே மாதிரி தான். பட் அதுக்கு வந்து ஷார்ப் எட்ஜ் பர்ஃபெக்டாக வரணும். இப்போ வந்து நான் 3 கொடுக்குறேன். பட் 3 கொடுத்தா வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆகும் அந்த கிளாத்தை பொறுத்து. இப்போ இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும், பார்த்தீங்கன்னாவே தெரியும். கீழே வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியுது. இதுவே வந்து பட்டில் நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்குது, ஜரியில் இருக்குது, அதில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக 3 வைக்கலாம். பட் அதுவுமே த்ரெட்டை லூஸ் கொடுத்து வைக்கணும். அதுதான் அதோடைய மெத்தடு. ஸோ அது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணணும். இப்போ நான் 2 கொடுத்துட்டு ஷார்ப் எட்ஜுக்கு ஒரு பீடு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு லாக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம திலகம் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோன்ஸ் எடுத்துக்கணும். ஒயிட்டில் இந்த ரவுண்ட் ஃபிட்டிங் ஸ்டோனை சுற்றியும் நம்ம வந்துட்டு ஒரு 6 ஸ்டோன் வைக்கிற மாதிரிக்கு மெஷர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா 8 அப்படிங்கும்போது இன்னும் ரொம்ப நெருங்கும். அதுக்கு வந்துட்டு அந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து அவ்வளோ இதாக இருக்காது. ஸோ அதனால் 6 அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தான் நிறைய க்ளூ வச்சு அந்த நீடிலுக்கு பேக் சைடில் க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அதை எடுக்க முடியும். ஏன்னா ஃபிட்டிங் ஸ்டோன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஸோ அதோடைய ஃப்ரேமு அந்த ஸ்டோனே அது வந்து ரொம்ப வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக ட்ரை ஆக வரைக்கும் நம்ம மற்றதையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற மாதிரி அயன் பாக்ஸ் வச்சும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஒட்டு வச்சுட்டு. ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன்.
ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதோடு நிறுத்த போகிறதில்ல, இதில் இன்னும் நம்ம நிறைய ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த லைன்ஸில் வந்துட்டு நல்லா அச்சா தெரிகிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். சும்மா நான் கார்பன் பென்சில். இப்போ இது வந்து ஜர்தோசி, பெரிய சைஸ் ஜர்தோசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த பெரிய சைஸ் ஜர்தோசியை வந்துட்டு அப்படியே அந்த லைன்ஸில் வந்துட்டு நான் அப்படியே அப்ளை பண்ண போகிறேன். ஏன் சின்ன ஜர்தோசி இல்லை பீடு வைக்கல அப்படின்னா, அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அதை தான் பண்ணுவோம். ஸோ அதனால் பெரிய ஜர்தோசி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைன் அப்படிங்கிறதுனால. ஸோ இதோடு முடிஞ்சிடும். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போடணும். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே நம்ம பிகினர்ஸ்க்கு நல்லா தெரியும், நம்ம வியூவர்ஸ்க்கு நல்லா தெரியும். நிறைய வீடியோஸில் இந்த மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன், எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுக்கலாம். இது பெரிய ஜர்தூசி லைனில் தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நீளமாக வச்சிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ளவுஸை வந்துட்டு ஃப்ரேம்லேருந்து எடுத்ததுக்கப்புறமும் சேம் நம்ம என்ன டிசைன் போட்டோமோ அதே டிசைனில் இருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக அது அப்படியே சேஞ்ச் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இப்போ எண்டு நாட் போட்டுக்கலாம். சேம் இதே மாதிரி ப்ளவுஸ் ஃபுல்லாக அந்த லைன்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மெஹந்தி கலர் ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் குட்டியாக ஒரு 1/4 இன்ச்சு சைஸில் இந்த மாதிரி க்ராஸாக அந்த கோல்டன் ஜர்தோசியை சுற்றி வைக்கிறோம். சும்மா ஒரு 2 மட்டும் வைக்கலாம். மறுபடியும் லாங் ஸ்டிச்சு, ஷார்ட் ஸ்டிச் போட்டு எகெயின் 2வது ஜர்தோசி. கேப் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜர்தோசி கூட வைக்கலாம். பட் நான் வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்படியே 2 முடிஞ்ச வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். ரொம்ப ஈவனாக வராமல் ரேண்டமாக மாறி மாறி சஃபிளாகி வர்ற மாதிரி தான் நான் டிசைன் செட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் சஃபிளாகி வர்ற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால ஒன்று சின்னது ஒன்று பெருசாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு டிசைன் இப்படி தான் இருக்கும். இந்த நம்ம க்ராஸில் வச்சோம் இல்லையா மெஹந்தி கலர் ஜர்தோசி, அது இல்லாமல் வேறு ஏதாவது நீங்கள் ஐடியா பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். எப்படின்னா நம்மளுக்கு அரும்பரும்பாக வைக்கிற மாதிரி 3 அரும்பு வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி வச்சாலும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்மளுடைய இஷ்டம்தான். வேறு ஏதாவது டிசைன்ஸ் பார்த்து நம்மளுடைய இஷ்டத்துக்கு மாற்றியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் போடுறதுக்கான ஒரு நல்ல டிசைன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.